அப்பா இல்லை, அம்மா இல்லாதான் பார்க்குறது. எனக்கு 6 பிள்ளைகள், அதை மூத்த பிள்ளை. இந்த பிள்ளைகளை படிப்பிச்செடுக்கும். அப்பாவுக்குங்கிறதும் பாதிக்கிறேன். அதற்கு புத்தி சொல்லுவேன், என்னோட குடும்பம் இப்படி கேவலமாக குடிச்சு கொண்டு தெரியலையே என்று சொல்லி அவற்ற உதவியோட தான் வாகனம் கடன் பட்டு அண்ணாட்டே போவோம். டெய்லி அழுது நீயும் இப்படி இருந்து இந்த சின்ன பிள்ளை அண்ணன் அப்படியே துடிச்சு கொண்டு இருக்குது. வீட்டில் வார வைக்க சில பேருக்கு தெரியும் ஐயா, அண்ணாண்ட போட்டோவை பார்த்து அண்ணன் நான் சொல்றது இதாக இருந்தா இந்த சின்ன பிள்ளைகளுடைய மிச்சத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், இந்த பிள்ளைய சுட்டவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும். ஐயாவிட்ட குடும்பத்தை கூட்டிக்கொண்டு போய்யா, உனக்கு அம்மா எங்கேயும் கடமைப்பட்டா பிடிக்காதவனையா, அம்மாவையும் சவரங்களையும் கூட்டிக்கொண்டு போய்யா, நாங்களா அதுக்கு முடஞ்சலா இருக்கேன் இல்லையா ஐயா, எங்களையும் கூட்டிக்கொண்டு போ. கைது செய் கைது செய் கைது செய் சிறுவனை கொன்ற சிறுவனை கொன்ற நிறுத்து நிறுத்து துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்து 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 துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்து 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 துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்து 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 துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்து. அப்பா போய் இந்த அம்மா ஐயா, அம்மா இருக்க மாட்டேன், அம்மாவை கூட்டிக்கொண்டு போ ஐயா, அம்மாவே சகோதரங்களை கூட்டிக்கொண்டு போ, சகோதரன் அம்மாடவா ஐயா, உண்மையை கண்டறி உண்மையை கண்டறி. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனில் முன்னாசனத்தில் அமர்ந்திருந்த சிறுவனுக்கு தலையில் சுடுவதற்கு போலீசாருக்கு அனுமதி உண்டா? இல்லை. படுத்தே இல்லையா? என்ன பிள்ளை பல காலம் மூடி அப்படி செய்தவனா? இல்லையே. அப்படி செய்த எந்த பொழுதுல ஐயா முறைப்பாடு பதிவுபட்டிருக்கு. நீதி நேர்மை இல்லாம பச்சை பாலன் என்ற பிள்ளைய இருக்கும்போது கூட சுமையோட இருந்த இந்த பிள்ளைய துடிக்க துடிக்க கொண்டுட்டாங்களே ஐயா. இதுக்கு ஒரு நீதி இந்த அரசாங்கம் வழங்காது, வெளி அரசாங்கம் வழங்காது. காசுக்காரனுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட்டும். இந்த கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு நீதி வழியில் உள்ளது தெரியாது. அந்த காலம் நான் அம்மா சொல்றேன், இந்த பிள்ளைக்கு 17 வயசு பிள்ளை. அதுக்கு ஒரு கெட்ட செயலோ அல்லவோ எந்த ஒரு பழக்க வழக்கமோ இருந்ததில்லை. அதுக்கு இந்த பிள்ளைகள் மேலே தப்பான பிரச்சனை அப்படி இருந்தால் டிவிஷன் போலீஸ்லையோ அல்லது தனி ஊர் போலீஸ்லையோ நயல் போலீஸ்லையோ ஏதாவது ஒரு கேஸ் எழுந்திருக்கும். இதுவரைக்கும் இந்த பிள்ளை கண்டு சொல்லி போலீஸ்லையோ கோர்ட்ஸ்லையோ வழக்கு கண்டு சொல்லி எதுவுமே தாக்கப்படவில்லை. இந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு நாகரிகமாக இதுன்னு தெரிஞ்சது. தன் குடும்பம், தன் அம்மா, இது தன் சொந்த பந்தம், இவளுக்கு என்னன்னு பார்ப்பேன். எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லாதான் பார்க்குறது. எனக்கு 6 பிள்ளைகள், மூத்த பிள்ளை. இந்த பிள்ளைகளை படிப்பிச்செடுக்கும். அப்பாவுக்குங்கிறதும் பாதிக்கிறேன். அதற்கு புத்தி சொல்லுவேன், என்னோட குடும்பம் இப்படி கேவலமாக குடிச்சு கொண்டு தெரியலையே என்று சொல்லி அவற்ற உதவியோட தான் வாகனம் கடன் பட்டு தான் ஒரு மகேந்திரா வாகனம் கொண்டு எடுத்தது. அந்த வாகனத்தில் எரிவேற்றத்தானே என்ற பிள்ளை போகிறது. எரிவேற்றி கொண்டு மரதாமலத்தில் அங்கே இங்கே தோட்டத்தில் கொண்டு பறிக்கிறது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன் குடும்பம், தன் வீடு, தன் வாசல் எதுவுமே இந்த பிள்ளைக்கு வெளியிடம் தெரியாது. யாருக்கும் ஒரு கெடுதல் நினைச்சதும் இல்லை. தானே கஷ்டப்பட்டவன், இன்னும் ஒரு கஷ்டப்பட்டவன் வந்தால் அவைக்கு உதவி செய்வார். இருந்தால் தன் குடும்பத்துக்கு அது நல்லது கிடைக்கணும் மட்டும் சொல்லி அப்படி ஒன்றுமே அறியாது இந்த பிள்ளைய திட்டமிட்டு தண்ணியை கொலை செய்திருக்கணும். இந்த பிள்ளை கொண்டே வாகனத்தை கொண்டே விட்டுருக்குது ஐயா. வாகனம் ஓட சுற்றுங்க, ரோட்டில் வாகனம் தடம் பிறண்டிருக்கும் அல்லது அடுத்தவைக்கு ஏதாவது ஒரு இடவுறு நடந்திருக்கும். வாகனத்தை கொண்டே நிப்பாட்டினா அப்புறம் ஏனையா இந்த பிள்ளை மேலே ஓடும். வாகனத்துக்கு டயரை சுட்டுருங்களா? அப்போ இந்த பிள்ளை மேலேயே வேணுமென்று தானே சுட்டவர். அது முறை சுட்டவில்லை, 2 பேர் சுட்டன்னு சொல்லி ஒவ்வொரு வதந்தி சொல்லி நம்ம
ஒரு ஆள் தான் போய் மனித உரிமை குழுவில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தவையா மற்றவர் இன்னும் பெரிய இதே தப்பு எந்த பிள்ளை செய்திருந்தா இந்த அரசாங்கம் விட்டுருக்குமோ இந்த இவ்வளவு எம்பி மேரெல்லாம் விட்டுருப்பினமோ சொல்லுங்க இந்த பிள்ளை தவறுதலாக கொண்டு போய் கூட அச்சலன் படுத்தி இருந்தா விட்டுருக்குமோ லைசன்ஸ் இல்லாம ஒரு தரம் வாகனம் ஓட இல்லையா லைசன்ஸ் உள்ளவன் கொண்டு அச்சலன் படுத்தே இல்லையா இந்த பிள்ளை பல காலமோடி அப்படி எதுவும் செய்தவனா இல்லையே அப்படி செய்த எந்த பொழுதுல ஐயா முறைப்பாடு பதிவுபட்டிருக்கு நீதி நேர்மை இல்லாம வச்ச பாலன் இந்த பிள்ளைய இருக்கும்போது கூட சுமையோட இருந்த இந்த பிள்ளைய துடிக்க துடிக்க கொண்டுட்டாங்களே ஐயா இதுக்கு ஒரு நீதி இந்த அரசாங்கம் வழங்காது வெளி அரசாங்கம் வழங்காது காசுக்காரனுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட்டும் இந்த கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு நீதி இல்லையோ பேரள பெத்த பிள்ளைக்கு ஒரு நீதி இல்லையோ ஐயா எந்த பிள்ளைக்கு வந்தது ரத்தம் இல்லையோ எந்த வீட்டுல நடந்தது கொலை இல்லையோ ஐயா ஏன் பாதுகாக்கினோம் என்னத்துக்கு அரசாங்கம் பாதுகாக்குது எந்த பிள்ளைய சுட்டவன எந்த குடும்பமே அவரை நம்பித்தானே ஐயா இருந்தது ஐயா எந்த பிள்ளை கனவுல கூட வந்து தங்கச்சிட்ட சொல்றாராம் அம்மாவுக்கு வருத்தம் அம்மாவை கவனமா பார் என்று அப்படி ஒரு வீரம்பு கூட எந்த பிள்ளை இது நினைக்காத ஐயா நாய்க்கு வருத்தம்னாலே குளிப்பாட்டி மறந்து போடுறேன் எந்த பிள்ளை என்ன பிள்ளையேன்னு இப்படி அநியாயமா கொண்டாங்க அவற்ற தங்கச்சி வந்து சொல்றா அம்மா நாங்கள் மருந்து குடிச்சு அண்ணாட்டே போவோம் டெய்லி அழுது நீயும் இப்படி இருந்து இந்த சின்ன பிள்ளை அண்ணன் அப்படியே துடிச்சு கொண்டு இருக்குது வீட்டில் வார வைக்க சில பேருக்கு தெரியும் ஐயா அண்ணாண்ட போட்டோவை பார்த்து அண்ணன் நான் சொல்றது இதாக இருந்தா இந்த சின்ன பிள்ளைகளுடைய மிச்சத்தை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் இந்த பிள்ளைய சுட்டவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் அவ்வளவுதான் இப்ப என்னால சொல்ல முடியும் வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இடம் இல்லையா ஐயா அம்மா இருக்க மாட்டேன் அம்மாவை கூட்டிக்கொண்டு போ ஐயா அம்மாவே சகோதரங்களை கூட்டிக்கொண்டு போ சகோதரங்களை கூட்டிக்கொண்டு போ ஐயா வேண்டாம் லைசன்ஸ் இல்லாத ஒரு கட்டத்துக்காண்டி ஒரு வீரை கொண்டுட்டாங்க அம்மாடவா ஐயா உண்மையை கண்டறி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனில் முன்னாசனத்தில் அமர்ந்திருந்த சிறுவனுக்கு தலையில் சுடுவதற்கு போலீசாருக்கு அனுமதி உண்டா? இல்லை. இந்த பிள்ளைய கொண்டு விட்டுருக்கிறாங்க எந்த பிள்ளைய கொண்டு இல்லாம பண்ணிட்டாங்க அவன் இல்லாதவா திரிகிறான் இந்த பிள்ளைய கொண்டு இன்னைக்கு நான் கலர்றேன் நாளைக்கு என்ன ஒரு பிள்ளைக்கு எப்படித்தான் நடக்கும் அம்மா வேண்டும் 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 கைது செய் கைது செய் கைது செய் சிறுவனை கொன்ற நிறுத்து நிறுத்து துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்து நிறுத்து துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்து நிறுத்து துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்து நிறுத்து துப்பாக்கி கலாச்சாரத்தை நிறுத்து போலீசாரை கைது செய் போலீசாரை கைது செய் அச்சுறுத்தாரே அச்சுறுத்தாரே இந்த போலீசார மன்றான் குடும்பத்துக்கு பிரச்சனை எல்லாரும் என் ஐயா கண்ணுக்கு தெரியாம அம்மாவுக்கு பக்கத்தாத்து நிற்பான் அம்மா துடிச்சா அவனுக்கு பிடிக்காது அம்மாட்ட செல்லம் அவன் அம்மா கேட்க இல்லையோடா
அம்மாட்ட வாசாவே ஐயா விட்ட குடும்பத்தை கூட்டிக்கொண்டு போய்யா. உனக்கு அம்மா எங்கேயும் கடமைப்பட்டா பிடிக்காதவனையா. அம்மாவையும் சவரங்களையும் கூட்டிக்கொண்டு போய்யா. நாங்களா அதுக்கு முடஞ்சலா இருக்கேன் இல்லையா. எங்களையும் கூட்டிக்கொண்டு போ.